ஸ்டாண்ட் அப் காமெடி அதாங்க இந்த ஐடில வேலை பார்க்குறவங்க பூரா ஸ்ட்ரெஸ் பஸ்ட் பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு காசு கொடுத்து டிக்கெட் வாங்கி உள்ள உட்காந்து வேற வழியே இல்லாம சிரிச்சுக்கிட்டு இருப்பாங்கல்ல. அந்த நிக்கிற தற்குறி கோமாளி ஒரு காமெடி பண்றப்பல அது உங்களுக்கு சிரிப்பு வந்துச்சுன்னா அதை கமெண்ட்ல சொல்லுங்க. போடுறாங்க பாத்தீங்களா, ரோட் எல்லாம் பாத்தீங்களா எவ்வளவு ஹோலா இருக்கு, அவ்வளவு குண்டு குழியுமா இருக்கு. அன்னைக்கு நான் வண்டி ஓட்டிட்டே போறேன், ஒரு ஓட்டையில வண்டி இப்படி இறங்கி கீழே விழுந்துருச்சு. நான் எடுத்து உட்காந்து ஓரமா உட்காந்து அழ ஆரம்பிச்சிட்டேன். அந்த ஹோலை பார்த்தா எக்ஸ் ஞாபகம் வந்துருச்சு. அதுக்கப்புறம் அந்த ஹோல்ல போறவன் 10 பேர் விட்டு ஏட்டு போறான். மறுபடியும் உட்காந்து ஆரம்பிச்சிட்டேன். மறுபடியும் எக்ஸ் ஞாபகம் வந்துருச்சு எனக்கு. இதாங்க அந்த காமெடி. இதுக்கு அங்க உட்கார்ந்திருக்க தற்குறி பூரா சிரிக்கிறேன். ஹோல்னு எதை சொல்றேன்னு நான் சொல்லணும்னு அவசியம் இல்ல, உங்களுக்கே தெரிஞ்சிருக்கு. இவன் பண்ண அந்த 4 வரி காமெடியில யாருக்காச்சும் சிரிப்பா வந்துச்சு கடுப்பு தான் வந்துரும். இவங்க எல்லாம் யாருன்னா, இவங்க கூட ஒரு பொண்ணு லவ் பண்ணிக்கிட்டு இருந்துச்சுன்னா அது பிரேக்கப் ஆகி போயிருச்சுன்னா அந்த பொண்ணு இவங்களே நினைச்சுக்கிட்டு வாழாம இருக்கணும், வேற யாரையுமே லவ் பண்ணிடக்கூடாது. அப்படி அந்த பொண்ணு அடுத்து அதோட லவ் லைஃப் ஸ்டார்ட் பண்ணிருச்சுன்னா அதுக்கு ஒரு நேம் டேக் கொடுத்துருவாங்க தே அப்படி. ஆனா இந்த நாய் எத்தனை லவ் வேணா பண்ணிக்குவாங்க, அதை கெத்தா ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட சொல்லிக்கிறாங்க. அப்படி பார்த்தா நீ பொம்பளை பிள்ளைகளுக்கு ஒரு நேம் டேக் கொடுக்குறீங்களா, அதுக்கு கீழே தானடா நீயும் வருவ. சும்மா ஒரு ஹோலை பத்தி பேசுற, அதுக்கு இவ்வளவு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து பேசுற, உட்கார்ந்து அழுதேன்னு சொல்லி பேசுற, அப்ப நீ எதுக்கு அலையறன்னு இதுலயே தெரியுது. உன்னை மாதிரி ஆளுகளை சொல்லி தப்புலடா. உன்னையும் பாக்குறதுக்கு ஒரு கூட்டம் வந்து உட்கார்ந்திருக்கேன் பாரு, அவனை தாண்டா சொல்லு. இவ்வளவு நேரம் ஹார்ஷாவே பேசியாச்சு, ஒரு ரெக்வஸ்டா கூட கேக்குறேன், இந்த மாதிரி கீழ்த்தனமான காமெடி எல்லாம் டார்க் காமெடின்னு சொல்லி அக்செப்ட் பண்ணிட்டு என்கரேஜ் பண்ணி தொலையாதீங்க.